ஒரு மீடியாவில் உட்காந்துட்டு இல்லாஜிக்கல் ஃபேன்ஸ் யாரா சொன்னது உங்களுக்கு இல்லாஜிக்கல் ஃபேன்ஸ் சொல்லிட்டு ஒரு 10 பேரா 50 பேரா 500 பேரா 1000 பேரா நீங்க வந்து ஒரு இல்லாஜிக்கல் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கல்ல அது வாய் தூட்டுக்கு அதிகம். ஞானவேல் ராஜாவை எச்சரிக்கிறேன். எங்கிருந்து திமிர்த்தனம் வருது? இந்த உட்காந்துட்டு அந்த மீடியாவில் உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டா இப்படி வச்சுக்கிறான், இல்லை கால் மேலே கால் போட்டுக்கிறான், இப்படி அப்படி என்னங்கடா டே. ஒரு கேமரா முன்னாடி உட்காந்துட்டா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் பெரிய அப்புறம் நான் ஏதாவது பேசுவேன். விஜயை நீங்கள் டீக்ரேட் பண்ணிலாம் ஒன்றும் கிடையாது. விஜய் வேற லெவல் போயிட்டாரு. சரிங்களா? உங்களுக்கு வேணா அந்த இடம் வந்து காலியாக இருக்குது. விஜய் போயிட்டாருன்னா அதை ஒன்றா பிச்சையாக கேளுங்க, தருவார். இப்போ கங்குவா படம் ஊற்றிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நீ சொல்கிற இல்லை இல்லாஜிக்கல்னு சொல்கிறல்ல, நாங்கள் எல்லாம் வந்து கங்குவா படத்தை பார்த்து நாங்கள் லாஜிக் பேசிட்டோமா? நீ லாஜிக் பேசுனீங்கன்னா நான் கங்குவா படத்தை பிரித்து மேய்ஞ்சிரும். அது நல்லா இருக்குது. சூர்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாயடக்கத்தோட வச்சுக்கணும். சிவகுமார் அவர்கள் குடும்பத்துக்கும் சொல்கிறேன் நான். ஏற்கனவே நீங்கள் வந்து பருத்தி வீரன் பிரச்சனை பட பிரச்சனை தான் நீங்கள் மீளலை. இன்னும் அது பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. ஞானவேல் ராஜாலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஓபிலாம் போட தேவையில்ல, அவுட் பேஷண்ட் போய் ரெசிப்ட்லாம் போட தேவையில்ல, ஸ்ட்ரெச்சரில் வச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஐசியூ தான். சிவகுமார் அப்புறம் நான் வேறு ஏதாவது பேசணும், நான் விட்டுருங்க. அவன் சின்ன பையன் ஒழிஞ்சு போகிறான் விடுங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராபின். பாரஞ்சித் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் கூட்டத்தில் பேசினது பார்த்தீங்கன்னா பரவலாக போயிட்டு இருக்கு. சர்ச்சைக்குரிய ஸ்பீச் தான் அது. அரசியல் மத்தியிலையும் சரி, இப்போ சினிமா வட்டாரங்களையுமே என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் வந்து பாரஞ்சித் வந்து படத்துடைய தங்கலான் ப்ரொமோஷனுக்காக இப்படி பேசுறாரு, இல்லைன்னா அவர் பேச மாட்டேன்றாங்க. சில பேர் உண்மையை தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த படத்துல நடிச்சவர்கள் விக்ரம் அவர்கள், அவர் தான் ஹீரோ, அவருக்கும் இந்த படத்தை தயாரித்த ஞானவேல் ராஜா அவர்களுக்கும் வந்து ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கு. ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானவேல் ராஜா வந்து சமீபத்தில் இன்டர்வியூலாம் வேற கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து சில ஒரு விஜய் சார் ஃபேன்ஸ் இல்லாஜிக்கல் அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருமே வந்து ஒரு பக்கம் ப்ரொமோட் பண்ணிருக்கிறாரு. இது எல்லா விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இதுக்கான பின்னணி முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தொழில் இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. அதில் இருக்கிற நடிகர்களும் சரி, இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே, அதில் யாரெல்லாம் பங்களிக்கிறாங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்குமே ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது, ஒரு கோ ரெஸ்பான்சிபிள் தான் இருக்குது. நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நமக்கு பாதிப்பு இருக்குது. இப்போ திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அந்த மரணம் வந்து ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. அதில் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு வருத்தம் தான். அதை தாண்டி வந்து தனிப்பட்ட முறையில் திரு ரஞ்சித் அவர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எமோஷ்னலாக நீங்கள் வெளிப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்த முடியும்? இப்போது ரஞ்சித் அவருடைய வந்து உழைப்பு மட்டுமே இல்லை தங்கலானில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளருடைய பங்களிப்பு மட்டும் இல்லை, நடிகருடைய பங்களிப்பு மட்டும், ஒரு பெரிய ஒரு கூட்டு முயற்சி சினிமா. அப்போது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து சமூகத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வந்து அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியான வந்து பாதிப்பை ஏற்படுத்துன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாகி அந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாலும் கூட அந்த வெற்றி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான வெற்றியாக இருக்காது. படம் வெற்றியான்றது வேறு விஷயம். படம் வெற்றி அடையணும் தான் நம்ம நினைப்போம். நான் எப்பவுமே எல்லா படமும் வெற்றி அடையணும்னு நினைப்பேன். ஏன்னா அது வந்து ஒரு கூட்டு முயற்சி. அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு விஷயம், அது உண்மையாக பண்ணுறீங்களோ, அது வந்து உண்மை இல்லாமல் ஒரு செயற்கையோ இல்லை இயற்கையோ நீங்கள் பண்ணும்போது அது வந்து எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? ஒரு நல்ல பாதிப்பை ஏற்படுத்தினா பிரச்சனை இல்லை. ஆனால் அதே ரிவர்ஸ் ஆகி பேக் ஃபயர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு வார்த்தை பேசியிருக்கீங்க, மெட்ராஸை நாங்கள் தான் ஆள்வோம், 40% நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறீங்க. அது என்ன புள்ளி வரன்னு தெரில. ஆனால் 7% தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் சார்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது விட்டுருவோம், நமக்கு அது விவாதம் இல்லை. ஆனால் ஒரு 40% இருக்கிற நாங்கள் தான் ஆளுன்னு சொன்னால் அப்போ 60% இருக்கிற நாங்கள் என்னன்னு சொல்லி இன்னொரு கேள்வி வருது. யாருக்கிட்டே வருது, எங்கேயோ இருந்து வருது, சிலர் மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிறாங்க. அப்போது நீங்கள் இன்னார் தான் நீங்கள் அடையாளப்படுத்துறது வந்து நீங்கள் பல முறை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் பார்க்குறது ரஞ்சித்தை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்ன்ற அந்த பார்வையில் பார்க்கல. ரஞ்சித்ன்றவர் ஒரு திறமையான இயக்குனர். பரபரப்பாக இன்றைக்கி வந்து இயங்கக்கூடிய சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராக நாங்கள் பார்க்குறோம். அவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவரா இல்லை வந்து ஒரு உயர் வகுப்பை சார்ந்தவரா அப்படிலாம் நாங்கள் பார்க்கல. இயக்குனராக பார்க்குறோம், அவரோட படைப்பு பார்க்குறோம். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, இப்படி குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களோட நிலைப்பாடாக கூட இருக்கட்டும். ஆனால் அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும்? அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது விக்ரம் அவர்களுக்கும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அந்த படமும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த இதை தான் பேசுது. சரிங்களா? அப்போ இந்த சூழலில் இப்படி ஒரு சினிமான்றது ஒரு நிழல். இங்கே நிஜத்தில் வந்து நீங்கள் பிரதிபலிக்கும் போது கேட்டால் மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ஒரு அருவருப்பாக பார்ப்பாங்களா, ஒரு வெறுப்போடு பார்ப்பாங்களா அந்த படத்தை, இல்லை படமே பார்க்காம விட்டுருவாங்களா?
ஸோ இப்படி வந்து அந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்குது. ஆனால் வந்து படம் வெற்றி அடையணும்னு நம்ம வாழ்த்துறோம். அதே சமயத்தில் வந்து அந்த 2 பேருக்கும், அது ப்ரொடியூசராக இருக்கட்டும், விக்ரம் அவர் வந்து கதாநாயகன் நடிச்சாங்க, 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுன்றது உண்மை. ஓகே. எப்பயுமே ஞானவேல் ராஜாக்கு வந்து வாய் துடுக்கு அதிகம். இந்த 7.5 சனின்றது நாக்கில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தெளிவாக பேசுகிறாரு, நல்லா தெளிவாக. அப்புறம் நல்லா இதெல்லாம் சொல்லிடுவேன். ஏற்கனவே நீ தெளிவாக பேசாமல் பருத்தி வீரர்களை பேசி வந்து காரி முடிஞ்ச பழப்பா போச்சு உனக்கு. நல்லா பேசணும். அப்புறம் நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இங்கே வந்து யாரும் மனதையும் நீங்கள் ஈஸியாக போகிற போக்கில் நீங்கள் வந்து காயப்படுத்திட்டு போக முடியாது. விஜய் ஃபேன்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சொசைட்டி நீங்கள் நினச்சிடாதீங்க. அது கடல் மாதிரி பறந்து விரிஞ்சிருக்கு. இப்போது நீங்கள் வந்து எப்படி ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் எப்படியோ, எப்படி ஒரு பீரியடில் வந்து என்டி ராமராவ் அவர்களுக்கு வந்து எப்படி ரசிகர்களோ, அந்த மாதிரியான ரசிகர்கள் இருக்குது. உலகம் முழுவதும் இருக்கிறாங்க ரசிகர்கள். அப்போ எல்லா ரசிகர்களும் நீங்கள் எப்படி ஒரே ஒரு கோட்டில் கொண்டு வந்து இல்லாஜிக்கல்ன்ற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவீங்க? நான் கேட்குறேன், நீங்கள் பேசுறதெல்லாம் லாஜிக்காக இருக்கா? ஞானவேல் ராஜா பேசுகிற லாஜிக்னா நீங்கள் மன்னிப்பு கேட்டுருக்கூடா சார். யார்கிட்ட மன்னிப்பு கேட்டார் தெரியும்ல? எக்குத்தப்பா பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த நான் சொல்கிறது அமீர் அவர்கள் விஷயத்தில், இந்த பருத்தி வீரர் விஷயத்தில் மன்னிப்பு கேட்டுருங்க. இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இன்னும் அதில் நடித்தவங்களுக்கு நீங்கள் பணத்தை செட்டில் பண்ணல, கடங்காரன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பேசவே இல்லை. நீங்கள் லாஜிக்கை பற்றி பேசுகிறீங்கல்ல, நீங்கள் எப்படி ஒரே ஒரு முடிவில் வந்துடுறீங்க? விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எல்லா தரப்பு மக்களும் இருப்பாங்க சார். நீங்கள் வந்து ஒரு இல்லாஜிக்கல் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது வாய் துடுக்கு அதிகம். ஞானவேல் ராஜாவை எச்சரிக்கிறேன். நீங்கள் ஒரு சமூகத்தை தாண்டி மிக பரந்துபட்ட ஒரு மக்களை நீங்கள் பேசும்போது நீங்கள் வந்து சுருக்கி பார்க்கக்கூடாது. நீங்கள் விஜய் ரசிகர்கள் பேசுறது உங்களுக்கு உரிமையே கிடையாது, அது வேற விஷயம். ஆனால் ஒரு பரந்துபட்ட ஒரு மக்கள் வந்து ஒரு ஆதர்ச நாயகனை நேசிக்கக்கூடிய ஒரு பரந்துபட்ட மக்களை நீங்கள் எப்படி வந்து ஒரு இல்லாஜிக்கல் ஃபேன்ஸ் சொல்லி நீங்கள் சுருக்கி பார்ப்பீங்க? நான் கேட்குறேன். அந்த வார்த்தை, ஆணவமான வார்த்தை எப்படி வருது உங்களுக்கு? எங்கேருந்து திமிர்த்தனம் வருது? இந்த உட்காந்துட்டு அந்த மீடியாவில் உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டா இப்படி வச்சுக்கிறான், இல்லை கால் மேலே கால் போட்டுக்கிறான், இப்படி அப்படி. என்னங்கடா டேய், ஒரு கேமரா முன்னாடி உட்காந்துட்டா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் பெரிய, அப்புறம் நான் எதாவது பேசணும், எச்சரிக்கிறேன், வான் பண்ணணும். முதல்ல ஞானவேல் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோரணை, இதுதான் சிக்கலாச்சு. இதைத்தான் கருப்பாணியப்பன் பேசும்போது சொன்னார். அந்த தோரணை இருக்குல்ல, அந்த உட்காந்துட்டு பேசுகிற தோரணை, அப்புறம் அவர்கிட்டயும் நம்ம சண்டை போட்டோம், அது வேற விஷயம். ஆனால் அந்த திமிர்த்தனமான பேச்சு இருக்கக்கூடாது. விஜயை நீங்கள் டீக்ரேட் பண்ணிலாம் ஒன்றும் கிடையாது. விஜய் வேற லெவல் போயிட்டாரு, சரிங்களா? உங்களுக்கு வேணா அந்த இடம் வந்து காலியாக இருக்குது, விஜய் போயிட்டாருன்னா அதை ஒன்றா பிச்சையாக கேளுங்க, தருவார். அவர் மனசு வைக்கணும். அது கூட அந்த பிளேஸ் இருக்குல்ல, விஜய் அவருடைய பிளேஸ் இருக்குல்ல, அதை ஒன்றா பிச்சையாக கேளுங்க. நீங்கள் தொடர்ந்து விஜய் நீங்கள் வந்து தாக்கி பேசிட்டு இருப்பாங்க. சிவகுமார் ஃபேமிலி ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன காழ்ப்புணர்வு? இங்கே எல்லாருக்கும் அவங்கவுங்க இடத்த அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க சார். அந்த இடத்த அடையிறதுக்கு அவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காங்க. விஜய் அந்த இடத்த அடையிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அவருக்கு தான் தெரியும். ஆமாம். விஜய் என்னைக்கு சினிமாவுக்கு வந்தார், சூர்யா என்னைக்கு சினிமாவுக்கு வந்தார், அவங்க அப்பா இருக்கட்டும். ஆமாம். சூர்யா இன்னைக்கு வந்தார், விஜய் இன்னைக்கு வந்தார். முதல் படத்திலே விஜய் இருந்தார். இப்போ புரியுதுங்களா? அதான் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து போகிற போக்கில் அந்த ஒரு இடத்த வந்து அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் போகிற போக்கில் ரொம்ப, அதுவும் ரொம்ப இவர் என்ன ஒரு 500 படத்தை தயாரிச்சிட்டார் ஞானவேல் ராஜா. நீ நடிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா தவிர்த்து நீ வெளியில் எங்கே போயிருக்க? 1-2 படத்துக்கு போயிருக்கலாம், அவ்வளோதான். அதனால் இந்த கங்குவா படம் வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா மூவி. நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இப்போ சூர்யாவுடைய நடிப்பை நம்ம குறைச்சி மதிப்பிடல. அவருக்கான நடிப்பை அவர் நடிக்கிறார், அவ்வளோதான். நீங்கள் போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உயர்வாக பேசணுன்றதுக்காக நீங்கள் கங்குவா பற்றி பேசணும். அந்த பாடல் நீங்கள் பார்த்தீங்களா? அதுதான் இப்போ தான் பிரச்சனை. இப்படி தான் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் எந்த படத்தை குறை சொல்லி பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்டோம். இந்த படம் கோட் படத்தோட பாடலில் நீங்கள் கேட்டீங்க. ஆமாம். கங்குவா பாட்டையும் நீங்கள் கேட்டீங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க சார். இந்த ஒரு படம் வெற்றியா தோல்வின்றதை மக்கள் முடிவு பண்ணுறாங்க சார். இங்கே வந்து விஜய் வந்து ஒரு ஆதர்ச நாயகனாக பார்க்குறாங்க. நான் வந்து குறைச்சி விடலை, இது உண்மை, எல்லாருக்கும் தெரியும். இங்கே தமிழ் சினிமாவில் 2 பேரோட இடம் இருக்குது சார். அந்த இடத்த எவனுமே பிடிக்க முடியாது. அது விஜயோட இடமா இருக்கட்டும், அஜித்தோட இடமா இருக்கட்டும், 2 பேர் இடம் அவங்க தான் அந்த இடத்துல. அதை தாண்டி அவங்க விட்டுட்டு போனாங்கன்னா கூட அந்த இடத்துல நீங்கள் எவனும் ஃபில் பண்ண முடியாது. சில பைத்தியங்கள் நடிச்சிருக்கு. இந்த ஞானவேல் ராஜாலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஓபிலாம் போட தேவையில்ல, அவுட் பேஷண்ட் போய் ரெசிப்ட்லாம் போட தேவையில்ல, ஸ்ட்ரெச்சரில் வச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஐசியூ தான். அப்படி தான் அவன் ஏற்கனவே பேசிட்டு இருந்தான். இந்த அமீரோட அந்த விவகாரத்தில் பருத்தி படத்தில் அப்படி தான் பேசிட்டு இருந்தான். இப்போ அப்படி தான் பேசுகிறான். எச்சரிக்கிறோம், வான் பண்ணுறேன். நீங்கள் விஜய் போகிற போக்கில் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுங்க, லெஃப்ட் ஃபிங்கரில் டீல் பண்ணுவோம். மரியாதைனா அது மரியாதை. நீங்கள் குறைச்சி மதிப்பெண்ணு சில இந்த அரசியல் இந்த விமர்சகர்கள் இந்த பைத்தியங்கள் கூட சிலர் பேசிகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் அவங்க தயாராகிறாங்க சார். அரசியல் ரீதியாக தயாராகிறாங்க, தர்க்க ரீதியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்க போகிறாங்க. அது வேற. யாரையும் முடிவு பண்ண முடியாது எதிர்காலத்தை. டேய், உங்கள் எதிர்காலமே உங்ககிட்ட இல்லை. முதல்ல இது உங்கள் எதிர்காலமே உங்ககிட்ட இல்லை. இப்போ கங்குவா படம் ஊற்றிச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? இப்போ நீ சொல்கிற இல்லை,
இல்லாஜிக்கல்னு சொல்கிறல, நாங்கள் வந்து கங்குவா படத்தை பார்த்து நாங்கள் லாஜிக் பேசட்டுமா லாஜிக், நாங்கள் லாஜிக் பேசுகிறோம், பார்க்கலாமா என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 மீடியாவில் போய் உட்காடுறேன், நான் லாஜிக் பேசட்டுமா கங்குவா படத்தை பற்றி பேச மாட்டோம். ஏன்? கூட்டு முயற்சி. சூர்யா மட்டுமே அங்கே இல்லை, ஞானவேல் ராஜா மட்டுமே அங்கே இல்லை, பல பேருடைய உழைப்பு இருக்குது, வேர்வை இருக்குது, ரத்தம் இருக்குது. போகிற போக்கில் வந்து ஒரு பெரிய ஒரு 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 மாஸ் லீடர் வந்து உருவாகும் போது நீங்கள் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ வந்து நான் இன்னொன்று கூட சொல்கிறேன், இந்த பைத்தியத்துக்காக சொல்கிறேன், இந்த ஞானவேல் ராஜாக்காக. விஜய் ரசிகர்கள் எல்லாரும் வந்து தொண்டர்களாயிட்டாங்க, தாவைக்கா தொண்டர்களாயிட்டாங்க, இது உண்மை. நீங்கள் ஒன்றும் ஒரு 10% இல்லை அவர் வந்து சினிமாவை தான் விரும்புகிறான்னு கூட நீங்கள் சொல்லிக்கோங்க. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தொண்டர்களாயிட்டாங்க. அதை தாண்டி மக்கள் வந்து நேசிக்கக்கூடிய தலைவராயிட்டார் விஜய். நீங்கள் போகிற போக்கில் உங்களுடைய கற்பனையில் நீங்கள் என்றைக்கோ பார்த்த அந்த விஜயை நீங்கள் பண்ணால் அப்போ உங்களுக்கு நீங்கள் சரியான ஒரு மருத்துவரை நீங்கள் பார்க்கணும், மண்ணோய் மருத்துவரை தான் போய் பார்க்கணும். நீங்கள் நான் இது ஏதோ வந்து ஒரு என்ன விஜய் மேலே வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு பற்றுதல் இருக்குது, பாசம் இருக்குதுன்னு பேசுறதா கிடையாது. நான் ப்ராக்டிக்கல் பேசுகிறேன், ஃபேக்டை பேசுகிறேன். நீங்கள் போகிற போக்கில் வந்து இல்லாஜிக்கல் ஃபேன்ஸு விஜயோட வந்து கருத்தை நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் அப்போவே சொல்லுங்கள், ஒரு மாற்று கருத்து வைங்க. நீ ஏற்கனவே எக்கு தப்பாக பேசிட்டு தான் நீ மன்னிப்பே கேட்டால் நீ. ஆமாம், அமீர் அவர்கள் விஷயத்தில் ஆமாம் மீண்டும் நீ பேசணுன்னா சரியான பதிலடி கொடுப்போம். நீ லாஜிக் பேசுனா நான் கங்குவா படத்தை பிரித்து மேஞ்சிரும். அது நல்லா இருக்குது. சூர்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாயடக்கத்தோடு வச்சுக்கணும். சிவகுமார் அவர்கள் குடும்பத்துக்கும் சொல்கிறேன் நான், ஏற்கனவே நீங்கள் வந்து பருத்தி வீரன் பிரச்சனை பட பிரச்சனை தான் நீங்கள் மீளலை, இன்னும் அது பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. தேவையில்லாமல் வந்து பார்த்து சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தரை போய் சீன்றது அந்த வேலை உனக்கு தேவையில்லை. விஜய் அவருடைய பாதுகாப்பு உங்களை பற்றியெல்லாம் நினைக்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது. அந்த ஆளுக்கு நிச்சயமாக உண்மையாக சொல்கிறேன், உங்களை எல்லாம் நினைக்கிறதுக்கு நேரம் கிடையாது சார். இங்கே எல்லா மனுஷனுக்கும் ஒரு லட்சியம் இருக்குது, குறிக்கோள் இருக்குது சார். அதை கடந்து அவங்க போயிட்டு இருக்கும்போது குறுக்க என்னடா உங்களுக்கு வேலை? நம்ம ஒரு இடத்துல நம்ம இலக்கை நோக்கி நகருவோம் சார், போயிட்டுருப்போம், வேகமாக போயிட்டுருப்போம். திடீர்னு இந்த வாகனத்தோட நம்ம காரில் போகிறோம், நான் ஒரு 2 நாள் முன்னாடி கூட பார்த்தேன், திடீர்னு நாய் ஒன்று குறுக்க வந்துச்சு, அடிச்சம் பிரேக்கு, வேற வழி. அந்த மாதிரி தான் இதெல்லாம். என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு வாகனத்தில் வேகமாக போகிறோம், காரில் வேகமாக போகிறோம், நாய் குறுக்க வரும் தெரியுமா, பஸ் ஸ்டாண்டில் ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல வந்து திடீர்னு ஓடி வரும். அந்த மாதிரி தான் இது. விஜய் அவங்க ஒரு இலக்கை நோக்கி நகரும் போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஞானவேல் ராஜாக்கு இங்கே குறுக்க எந்த வேலையும் கிடையாது. இங்கே நீங்கள் வந்து போகிற போக்கில் நீங்கள் வந்து மீண்டும் நான் சொல்கிறேன், அது ஞானவேல் ராஜாக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சொல்கிறேன், விஜய் ரசிகர்கள் வந்து இங்கே வந்து இப்போ இங்கே இந்த அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்கல்ல, இந்த அரசியல் விமர்சனம் அவங்களாம் ஒன்று எடுத்துக்கலாம். உதய் விசஸ் விஜயின் பைத்தியம் வேடா நீங்கள். இங்கே யாரும் அவர் மாநாட்டை மாநாட்டில் கூட அவர் டிக்ளேர் பண்ண போகிறது இல்லை சார். யார் எதிரி? அவருக்கு அந்த கட்சியோட கொள்கையை தான் சொல்ல போகிறாரு. அந்த கொள்கைக்கு யார் எதிரி? அவங்க தான் எதிரி, அரசியல் எதிரி. ஆமாம், சரிங்களா? இங்கே தனிப்பட்டவர் இருந்து கிடையாது. விஜய் அவருக்கு நான் கேட்குற வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் அப்படி தான் முட்டை விட்டு இருந்தானுங்க, போட்டியாக பேசுனாங்க. 2 பேருக்கு நல்ல நட்பு இருக்குது. அதே மாதிரி வந்து உதய் அவர்களுக்கு நல்ல நட்பு இருக்குது. விஜய் ஆமாம் உதய் பேசியிருக்காரு. உதய் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் ப்ரொடக்ஷன் வரும்போது விஜய் சார் தான் வந்து எனக்கு வந்து அந்த குருவி படம் 2 பேரும் இணைஞ்சு செஞ்சோம், முதல் இணைஞ்சது விஜய் சாரோட தான் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இதில் எதுக்கு இந்த அரிப்பு வந்தா சொரிஞ்சிக்கிற வேலை இவங்களுக்கு, இந்த அரசியல் விமர்சகர்கள் நான் சொல்கிறேன். அப்போ திமுக ஏற்கனவே அதை நான் சொல்கிறேன், ஏற்கனவே நீங்கள் வந்து பாருங்களேன் ஒரு மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணுறீங்க, இவங்களை இப்படிலாம் நம்ம வந்து பேசணும், எதிராக விமர்சனம் வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் பேசுங்க, ஆனால் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஆமாம், அதுதான் தவறுன்றேன். போகிற போக்கில் நீங்கள் உதய் விசஸ் விஜய்னு பேசுகிறீங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஞானவேல் ராஜா ஒரு பைத்தியங்கள் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லாஜிக்கல் ஃபேன்ஸு, இது தவறுன்றேன். அப்போ ஞானவேல் ராஜா இந்த தங்கலான் படத்தோடைய வருங்கால ஏதாவது பிரச்சனை வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் ஞானவேல் ராஜா வந்து அச்சப்படுறாரு, படம் ஃபெயிலியர் ஆகிடும்னு அச்சப்படுறாரு. ஆனால் நம்ம போகிற போக்கில் நம்ம அப்படி நினச்சிட முடியாது. அவர் வேணால் ஒரு ப்ரொடியூசராக அவருக்கு அந்த பயம் அச்சம் இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து கேட்டால் அந்த படத்தோட கருத்தை தான் நான் பார்க்குறேன். விக்ரம் அவர்களுடைய நடிப்பு வந்து ரொம்பவும் அது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க, கடுமையாக உழைப்பை கொட்டிருக்காங்க, வருட கணக்கில் அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதனால் படம் வெற்றி அடையணும்னு நான் நினைக்கிறேன். நமக்கு ஞானவேல் ராஜாக்கும் ஒன்றும் பெரிய இதில் சார், ஆனால் பேச்சு ஒழுங்காக இருக்கணும், வார்த்தைக்கு பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வாய்ப்பு இருக்குது மீடியாவில் நான் பேசுகிறதுக்கு இஷ்டத்துக்கு பேசிட முடியாது எல்லாத்தையும், சரிங்களா? நியாயமாக பேசணும். நான் பேசிட்டு போனால் நான் நிம்மதியாக தூங்கணும், அதுதான் நான் பார்ப்பேன். மனசாட்சியோடு பேசணும். ஒரு மீடியாவில் உட்காந்துட்டு இல்லாஜிக்கல் ஃபேன்ஸ் யாரா சொன்னது உனக்கு? இல்லாஜிக்கல் ஃபேன்ஸ் சொல்லிட்டு யார் சொன்னது உனக்கு? அதே மாதிரி ஒரு 10 பேரா, 50 பேரா, 500 பேரா, 1000 பேரா, கோடிக்கணக்கான பேர் இருக்கும்போது நீங்கள் கோடிக்கணக்கான கும்பலை நீங்கள் எப்படி இல்லாஜிக்கல் ஃபேன்ஸ் நீங்கள் சொல்லிடுவீங்க? நீங்கள் தவறு இல்லாது இப்படிதான் எக்கத்தப்பா பேசி தான் வந்து அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, தவறுன்றனர். அதே மாதிரி தமிழ் நடிகர்கள் யாருமே பேன் இண்டியா நடிகர்களே கிடையாதுன்னு சொல்றாரு சார். அவனுக்கு சார் என்னைக்கு சார் வந்தார் அவர் ப்ரொடக்ஷனுக்கு? நாங்கள் எவ்வளோ காலமாக இருக்கிறோம்? 2007 வந்து மாடர்ன் தேட்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். எங்கள் அப்பா மாடர்ன் தேட்டர்ஸ் நான் வேலை செஞ்சுவேன். சும்மா பேசக்கூடாது. என்னைக்கு நீ வந்து நீ படம் தயாரிக்கிறதுக்கு? சிவகுமார் அப்புறம் நான் வேற ஏதாவது பேசணும். நான் விட்டுருங்க, அவன் சின்ன பையன் ஒழிஞ்சு போகிறான், விடுங்க.
ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி.